திமுக இருக்க அத்தனை கூட்டணி இயக்கங்களும் இன்னைக்கு வந்து தாவேகா பக்கம் சகோதரர் விஜய் பக்கம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க என்னைக்கு வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபி அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இவங்க செயல்பட்டாங்களோ, அதாவது ஓட்டு எண்ணிக்கை கூட முடியல. நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம், நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக இவங்க செயல்பட யார் திமுக தலைமை செயல்பட அது வந்து திமுகக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தேர்தலில் வந்து நம்ம அதிமுக பாஜகவை எதிர்த்து தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் செய்கிறோம். பாஜகவுடைய கிளைக்கழகமும் அதிமுக மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். பாஜகவுடைய கிளைக்கழகம் அதிமுகன்னு சொல்லிட்டு அதே அதிமுகக்கு நீங்கள் ஆட்சி வர்றதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எப்படி ஏற்றுக்க முடியும்? கரூர் சம்பவத்துக்கு கூட என்னென்னா, அன்றைக்கி சம்பவம் நடந்து அன்றைக்கி இரவு வந்து தலைவர் வைகோ வந்து எனக்கு கதவை தட்டுறாரு. இந்த மாதிரி கரூர் பார்த்தியாப்பா, இந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், டிவியில் பார்த்து தான் இருக்கேன். திமுக இருந்து அங்கே அறிக்கை விட சொல்கிறாங்க, அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை, அறிக்கை விட சொல்கிறாங்க. சகோதரர் விஜயை வந்து குற்றப்படுத்தி அவர் தான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி குற்றப்படுத்தி ஒரு அறிக்கை விட சொல்லும்போது நான் வந்து கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போதைய முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதை நான் அரசியல் படுத்தாதீங்க பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் மறைமுகமாக உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி. நோ மோர் கமெண்ட்ஸ். இப்போ ஒரு சிஎம் ஆகிட்டாரு, இன்னும் வந்துட்டு இப்போ அந்த ஆட்சியை கலைக்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிற மாதிரி தெரியுது. அது உண்மைதானா சார்? திமுக தலைவரே ஒரு சொன்னார் இல்லையா, இந்த ஆட்சி 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே நிலைக்காதுன்னு சொன்னார். அந்த குதிரை பேரன் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதில் ஈடுபடு அது பண்ணுறதே இவங்க தான். ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடி 35 கோடின்னு சொல்லிட்டு பேசி அவங்கள வந்து இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள். எங்கள் கட்சியில் 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எப்படா இதை கலைக்கலாம், இந்த அரசாங்கத்தை வந்து ஒரு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் முழு நேரத்தில் இது பண்ணுறாங்க. திமுகவோட கூட்டணிங்கிற போது நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷம், கடந்த 10 வருஷம் நம்ம கூட்டணியில் இருந்தோமோ. ஏன் இந்த சிவப்பு கருப்பு சிவப்புல இதுலேயுமே கருப்பு சிவப்பு இருக்கே, அந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவங்களுடைய மனோட்டம் இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் பல கட்சிக்காரங்களை வந்து அவங்க கட்சி எங்கள் தலைமையிலேருந்து அவங்களை பிரிக்கிறதும், அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு தகவல் கொடுக்குறதும், எங்கள் கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி, திட்டமிட்ட முயற்சி. அதை முதல்ல எங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த 10 வருஷம் பல தேர்தல்கள் 2-3 பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் எங்களுக்கு தெரியுது. திமுக உதயசீன சின்னத்தில் நீங்கள் நின்றுட்டா பெட்டருங்க, அதான் நாங்கள் விரும்புகிறோம், தலைமை விரும்புது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் வச்சு அந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க. இல்லை நாளைக்கு தோற்றுருவீங்க, தோற்றுட்டு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், கட்சிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க, இது மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. தேர்தல் அந்த நம்ம மனு தாக்கல் பண்ணுற தேதி நெருங்க 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 அதோடைய அழுத்தம் கூடிச்சவங்க. ஒருத்தர் திமுக சார்ந்த ஒரு முக்கியஸ்தர் பேசும்போது, ஏங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உதயசீரன் சின்னத்தை சொல்லுங்கள், அந்த சின்னத்தை நில்லுங்க, ஜெயிச்சுட்டு போங்க, அதை விட்டு கொள்கை இல்கை இதெல்லாம் பேசாதீங்க. திருச்சியில் இருக்கிற டீ கடைக்காரனுக்கு கூட திராவிட இயக்க கொள்கை தெரியும், நீங்கள் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். ஏன்னா முன்னாடி ஒரு கூட்டத்தில் நான் திராவிட இயக்க கொள்கையை பற்றி ஏதோ பேசியிருப்பேன், அதை அதிக பிரசங்கித்தனமாக நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து அவரை பேச வைக்கிறாங்க. அவர் நல்ல நபர், பேசினவர் நல்ல நபர், ஆனால் அவர் இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. முன்னாடி அத்தனை பேர் இருக்கிறாங்க, செய்கிறாங்க, நம்மளை சிறுமப்படுத்துகிற மாதிரி. அந்த கூட்டத்துக்கு வரும்போது அன்றைக்கி தற்சில கருப்பு சட்டையை போட்டிருந்தேன் நான். கருப்பு சட்டையை போடும்போது இல்லை இங்கே இருக்கிற ஆளுமைக்கு வந்து அது பிடிக்காதுங்க, அபசகடமாக பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் சட்டையை மாற்றுங்கன்னு சொன்னாங்க.